நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில வேற வழி இல்லை, நான் இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு கும்பராசினர் மாறப்போகிறீர்கள். வழியை மாற்றினால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வழிகள் தீரும், மறையும், குறையும். ஸோ இந்த நேரத்தில் ரொம்ப ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஒரு குறுக்கு பாதையை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு ராகு கேதுகள் உங்களுக்கு கொடுக்க போகிறது, காட்டப் போகிறது. சரி, அதனால உங்களுடைய வாழ்க்கையில அது அதிர்ஷ்டமா அமையுமா அல்லது ஆபத்துல முடியுமா அப்படின்றத இன்றைய பதிவில் பார்க்க போறோம். ராகு கேதுனுடைய பெயர்ச்சி பலன்கள், முக்கியமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய ராகு, ஏழில் அமரக்கூடிய கேது பலன் எப்படி இருக்க போகுது அடுத்த 1.5 வருடங்கள் பார்த்து விடுவோம். ஸோ பதிவிடை முழுமையா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சி பலன் ரெண்டுமே பதிவிட்டாச்சு கும்பராசியில பிறந்த உங்களுக்கு. ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் இன் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, ராகு கேது பயிற்சி இந்த 2025 நடைபெறப்பு. ராகு பகவான் உங்களுடைய கும்பராசிக்கு 2ஆம் வீடான மீனத்தில் இருக்கிறார். கேதுபான் கும்பத்திற்கு 8ஆம் வீடான கன்னியில் இருக்கிறார். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான். ஏன்னா அந்த கேது 8ல் மறைந்திருந்தால் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விசேஷம் தான். 2ல் ராகு இருந்தாலும் தன வருவாய், ஒரு பண வருவாய்க்குண்டான விஷயத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பார். ஆனா இப்போ மே மாதம் 18ஆம் தேதி ராகு உங்களுடைய ஜென்ம ராசிக்கும், கேதுபான் உங்களுடைய ராசிக்கு நேரடி 7ஆம் வீடான சிம்ம ராசிக்கு இடம்பெற போறாங்க. ஸோ 1ல் ராகு 7ல் கேது. ஸோ அடுத்த 1.5 வருடங்கள் அங்க இருந்துதான் பலனை கொடுக்க போகுது. உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ குறிப்பா முதல்ல ராகு கேது பத்தி புரிஞ்சுக்குங்க. ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள். ராகு எதை கொடுக்கும்? போன ஜென்மத்துல நாம செய்த நல்ல விஷயங்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மத்துல நமக்கு ஒரு நல்ல விஷயத்த போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியத்திற்கு இந்த உண்டான பலனை கொடுக்கும் ராகு. கேது பகவான் போன ஜென்மத்துல நாம செய்த பாவத்திற்குண்டான தண்டனையை கேது இந்த ஜென்மத்துல நமக்கு கொடுப்பார். சரிங்களா? இது தெளிவா புரிஞ்சுங்க. அதே போல் கடந்த காலத்தை மாற்ற முடியுமான அந்த ராகு கேதுகளால் மாற்ற முடியும். ஏற்கனவே உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம், வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை மாற்ற முடியாது, இனி மாறாதுன்னு நினைச்ச அந்த பிரச்சனையை மாற்ற முடியும் இந்த ராகு கேதுகளால். ஏன்னா மற்ற கிரகங்கள் கொடுத்த பலனை இந்த கிரகங்கள் மாற்றும். ஏன்னா எல்லா கிரகங்களும் நேர்மறையாக வளையம் வந்தால் இந்த கிரகங்கள் எதிர்மறையாக வளம் வரும். இப்போ உங்க ராசியில கும்ப ராசியில ஏற்கனவே ஜென்மத்தில் இந்த சனிவான் இடம்பெயர்ந்து மார்ச் 21 பயிற்சி அடைஞ்சு மீனத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு போயிட்டார். இப்போ சனி இருந்த வீட்டில் ராகு வந்து அமரப்போகிறார். பலன் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பா கும்பராசியில பிறந்த உங்களுக்கு கண்டிப்பா இடமாற்றம் உறுதியான முறையில் நடைபெற போகுதுங்க. அது எந்த மாற்று கருத்து? ஒண்ணு வேலையில மாற்றம், அல்லது வீடு மாற்றம், வீடு கட்டுவது, வாங்குவது, வாடகை வீட்டுல இருந்தா அந்த வீட்டை மாத்துறது போன்ற நிலைப்பாடுகள் ஏற்படும். ஜாபுக்கு உண்டான லொகேஷன் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிசினஸ் ரிலேட்டான விஷயங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்படி ஏதேனும் ஒரு விஷயத்தில் உறுதியான மாற்றம் நிச்சயம் நிகழும். மேலும் 7ல் கேது பகவான் வேற அமர்ந்திருக்கனால கணவன் மனைவியிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதன் ரீதியாக பிரிவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ அதை தவிர்க்கணும் நீங்க நினைச்சா நீங்களே வாண்டடா ஒரு வேலைக்காக அல்லது ஒரு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு, வெளி மாநிலத்தில் ஒரு வேலைவாய்ப்பு அல்லது ஒரு பிசினஸ், ஒரு தொழில் ரீதியான பயணங்களை அதிகரித்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. ஸோ அதன் ரீதியாக கணவனை பிரிந்திருப்பது நல்லது. மேலும் இந்த ஒரு நேரத்தில் உறவுகள், முக்கியமான உறவுகள் அல்லது வாழ்க்கை துணை, இவர்களுடைய உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்படும். ஏன்னா 7ல் கேது இருக்கிறாரு. மருத்துவ செலவுகள் வரலாம். சரிங்களா? ஸோ கொஞ்சம் அவங்களை கேர் எடுத்து பார்த்துக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு நல்லது. அதே போல் ஜென்மத்துல ராகு வந்தா என்னென்ன பிளஸ் பாயிண்ட், என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னா பயணம் இருக்கும். எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலையில இடமாற்றம் எதிர்பார்க்கிறேன், டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கிறேன், கண்டிப்பா கிடைக்கும். பயணம் அதிகமான முறையில் இருக்கும். முக்கியமா இந்த ஐடி ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட், இந்த கிரிப்டோ கரன்சி, நான் சொன்ன மாதிரி இந்த ஷார்ட்கட், குறுக்கு வழியில் சில இல்லீகல் பிசினஸ், இல்லீகல் வேலை, ஒரு கமிஷன் அடிப்படையில் ஒரு பொருள் வியாபாரம், ஒரு பொருளை கைமாத்துறது, இதுல எல்லாம் உங்களுக்கு பண லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி வாய்ப்பு, சினிமா சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் அந்த பட ரீதியான விஷயத்திற்கு பலனை கொடுப்பார் இந்த ராகு. சரிங்களா? நேரடி இல்லாமல் மறைமுக வேலைக்கு தான் அதிகமான வாய்ப்பை இந்த ராகு உங்களுக்கு கொடுப்பாரு. கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும், ஆனா பலன் நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த நேரத்தில் ஒரு லாட்டரி டிக்கெட் விழுறதுக்குள்ள வாய்ப்பும் அதிகம். அதில் சொத்து தகராறு பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து உங்க பங்கு, உங்க ஷேரு உங்க கைக்கு வந்து சேரும். இது சொத்துல மட்டும் இல்லைங்க, தொழிலையும் நடக்கும்,
பார்ட்னர்ஷிப்பு பிரேக் ஆக வாய்ப்புண்டு, தனியா நீங்க தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்புண்டு. சரிங்களா? ஸோ இது பயணங்களை அதிகரித்து காட்டும். டிரான்ஸ்போர்ட் துறை, போக்குவரத்து துறை, இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்துறவங்க, போஸ்ட் ஆஃபீஸில் மற்றும் கொரியர் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான ஒரு காலகட்டம். அதே போல கார்மெண்ட்ஸு, தையல் மற்றும் இந்த பியூட்டி பார்லர், அழகு சம்பந்தப்பட்ட நிலையங்கள், ஸோ இதெல்லாம் வச்சுக்கூடியவங்க வடிவமைப்பாளர்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு எல்லாமே தொழில் நல்ல ஒரு கான்டென்ட், நல்ல ஒரு லாபங்களை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடங்கள் இருக்க போது இந்த ராகு எது பயிற்சி மூலமாக. இப்போ மேலும் முக்கியமா நான் சொன்ன இந்த பங்குகள் பிரியும். பயணம் எப்படி இருக்கோ கண்டிப்பா இடமாற்றம், தேவையில்லாத பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும், தொழில் ரீதியா வேலை ரீதியா. அப்புறம் பங்குகள் வந்து சேரும், அதுதான் ஆற்று கருத்து. அதே போல பாசம்னு சொல்லக்கூடிய உறவுகள் ரீதியா எதிர்பார்க்கக்கூடிய பாசத்திற்கு கொஞ்சம் குறைவு தான். பணம் பங்கு வர்ற அளவுக்கு பாசம் கிடைப்பது இந்த 1.5 வருடங்கள், அடுத்த 1.5 வருடங்கள் கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு. எதிர்பார்த்த நபரிடம் எதிர்பார்த்த அந்த அன்பு காதல் கிடைப்பது என்பது வாய்ப்பு குறைவா இருக்குது. என்ன 7ல கேது. சரிங்களா? ஸோ அதனால அவர்களை கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டியதுதான் உங்களுக்கு சூழ்நிலையா மாறும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸோ மேலும் இந்த ஒரு நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க கும்பராசியில அமரக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறாரு. மே மாதம் 14ஆம் தேதியே குருவான் மிதுன ராசிக்கு போய் மிதுனத்திலிருந்து 9ஆம் வரை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த ராகுவால் தவறான வழிக்கு போய் மாட்டிக்குவீங்களோ அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்தா, ஒரு பயம் இருந்தா அது தேவையில்லை. ஏன்னா குரு பார்த்து அந்த பிரச்சனைக்குண்டான முடிவை உங்களுக்கு கொடுக்கிறாரு. ஸோ அந்த விதத்தில் கொஞ்சம் குறுக்கு பாதையில போய், குறுக்கு வழியில போய் சில பணங்காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் சரி, ஷார்ட் பீரியட்ல நீங்க உயரத்துல எட்டணும் அப்படின்றதுக்கு உண்டான முயற்சியில் இறங்கினாலும் சரி, அதற்கு ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவதாக குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இருக்குது. ஸோ விளிம்பில் இருந்து கூட உங்களை காப்பாற்றுவார் குருவான, எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ கண்டிப்பா இடமாற்றம், பயணங்களை தாராளமா நீங்க தொடங்கலாம். வேலை மாற்றத்தை தாராளமா செய்யலாம், தொழில் மாற்றத்தை தாராளமா செய்யலாம், வீடு மாற்றத்தை தைரியமா செய்யலாம், வீடு வாங்குறது கட்டுறது தைரியமா செய்யலாம். சரிங்களா? வெளிநாடு யோகம் அல்லது வெளி மாநிலத்துக்கு போய் ஒரு வேலை பார்க்கறது, புதுசா ஒரு கான்ட்ராக்ட் எதிர்பார்க்கறது தாராளமா செய்யலாம். அதில் படிக்கின்ற மாணவர்கள் ஹாஸ்டல்ல இல்ல பாட்டி தாத்தா ஊர்ல போய் தங்கியிருந்து படிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாக போகிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல உடல்நிலையில் ஆல்ரெடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நோய் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, சின்ன ஒரு சர்ஜரி, சின்ன ஒரு மருத்துவ சிகிச்சை மூலமா அது சரியாகும். அதை தைரியமா நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சிகிச்சைக்கு, ட்ரீட்மெண்ட்டுக்கு, அந்த ஆப்ரேஷனுக்கு நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் தைரியமாக. உயிருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தபடியா பங்கு ஷேர் பிரியும் போது உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பு பிரியும், சொத்து பாக பிரிவு, உறவுகளும் பிரியும். ஐயோ உறவு பிரியுது, பார்ட்னர்ஷிப் பிரியுது அப்படின்னு கலங்க வேண்டாம். இன்னைக்குனாலும் அந்த பாசமானது திருப்பி ஒன்றிணையும். அதே போல் பார்ட்னர்ஷிப் தனியா போனாலும் உங்களுக்குன்னு ஒரு இமேஜ், உங்களுக்குன்னு ஒரு பெயரை நீங்க உருவாக்கி காட்டிடுவீங்க. ஸோ உங்களை இந்த உலகத்திற்கு, சமுதாயத்திற்கு, உறவுகள் மத்தியில் உங்களுக்குன்ற ஒரு பெயரை அறிமுகப்படுத்தி அந்த பெயரை டெவலப் பண்ணி கொடுக்கும் இந்த ராகு குரு பார்வை. ஸோ இந்த 2 சிரமப்பட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த ராகு எது பயிற்சியில் ரொம்ப ரொம்ப கவனத்தோட இருக்கிறது இந்த வாழ்க்கை துணை, முக்கியமான உறவுகள், நண்பர்கள், இவர்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், அவங்களுடைய உடல்நிலை பிரச்சனை, அவங்களுடைய மருத்துவ சிகிச்சை, மருத்துவ சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சரி, அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். கணவனுடைய சிறிய கருத்து வேறுபாடுகளும் திருமண காரியத்திற்கு முயற்சிக்கின்ற பொழுது வருகின்ற வரனை டக்குன்னு பார்த்து, உங்களுடைய ஜாதக ரீதியாக நல்ல தசாபுத்தி இருக்கும் பொழுது டக்குன்னு பார்த்து திருமணத்தை டக்குன்னு முடிச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. திருமண காரியத்தில் இக்காரணம் தள்ளி தள்ளி போட்டீங்கன்னா அது ரொம்ப லேட் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? அந்த ஏன்னா அந்த ராகு எதிரால் இன்னும் திருமண தடை ஏற்படத்தான் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க. மற்றபடி பயப்பட வேண்டாம். இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் இந்த கும்பராசியில பிறந்தவர்கள் தவறாமல் துர்க்கை மற்றும் காளிகாம்பாளுக்குடைய பரிகாரத்தை கண்டிப்பா பண்ணிக்கணும். வெள்ளிக்கிழமை 10 to 12 காலை நேரம் அவர்கள் இந்த ராகு கால நேரத்துல துர்க்கை அல்லது காளிகாம்பாளுக்கு, முக்கியமா துர்க்கைக்கு தான் மஞ்சள் அபிஷேகம் அல்லது பால் அபிஷேகம் செய்து விட்டு வர மிகப்பெரிய நல்லது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். காரிய தடை விலகும். சரிங்களா? அதே போல எதிரிகள் வீழ்த்தணும், கடன் நோய் கண்டிப்பா குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை சாயந்தர நேரத்துல வரக்கூடிய ராகுகால நேரம், அதாவது 4 to 6 அந்த நேரத்தில் எலுமிச்சம்பழத்தால் துர்க்கை அம்மனுக்கு தீபமேற்றி வணங்கிவிட்டு வர கண்டிப்பா கடன் பிரச்சனையும், எதிரி பிரச்சனையும், நோய் பிரச்சனையும் கண்டிப்பா குறையும். சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு வழிபாடை தவறாம நீங்க பண்ணிக்கீங்க. ஸோ நல்லது. இன்றைய கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு வெள்ளப்பதற்கு பிடிச்சிருந்த லைக்கும் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் மறக்காமல் விஷயங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷனை தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம்.